ஹாய் மக்களே, வெல்கம் டு தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபோர்த் ஃப்ளோர்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆரி அர்ஜுனன், தீப்ஷிகா, பவித்ரா, சுப்பிரமணிய சிவா, ஆதித்யா கதிர், தலைவாசல் விஜய்னு பலர் நடிச்சிருக்காங்க. இதை இயக்கியிருக்கிறது ஆர் சுந்தர பாண்டி. இவர் தான் இந்த படத்தோட கதையையும் எழுதியிருக்காரு. மனோ கிரியேஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதை. ஆரி அர்ஜுனா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவரோட லவ்வரும் அவங்க பொண்ணும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 4th ஃப்ளோரில் தான் ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் சில கொலைகளும் நடக்குது. அப்போது திடீர்னு இவரோட லவ்வரும் குழந்தையும் காணாமல் போயிடுறாங்க. அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்க இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணும்போது ரியல் எஸ்டேட் நடத்துகிற ஒரு ஸ்கேமை கண்டுபிடிச்சிடுறாரு. அது மர்டர் வரைக்கும் போகுது. அது மட்டும் இல்லை, இதில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்களை போலீஸ் தான் ப்ரொடெக்டும் பண்ணுறாங்க. அது என்ன மர்மம், ஆரி அர்ஜுனா அவரோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சாரான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆரி அர்ஜுனா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தரமான படத்தில் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. இவரோட பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. தீப்ஷிகாவோட பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. சுப்பிரமணிய சிவாவோட போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது. ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான த்ரில்லிங் கதைக்களம் தான் இது. ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.